ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எம்டிஎஸ் எக்ஸாம் கூடயே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதில் பிஓ கைட் பார்ட் 1 தான் இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் போர்ஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு அள்ளி தரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக வேரன் ஹேஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் 1766 கொண்டு வந்தார். அவரு கம்பெனி மெயில் அப்படின்ற ஒரு டேக் கீழே தான் இந்த சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணாரு. நம்மளுக்கு ரியலா நம்ம இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1854 கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா லார்ட் டல்ஹௌசி தான். பிரிட்டிஷ் பீரியட்ல பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்பவே உகந்ததா யூனிஃபார்ம் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்ற சர்வீசஸை கொண்டு வந்தாரு. இவர் தான் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்டையும் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கீழே தான் இந்த கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இயங்குற மாதிரி கொண்டு வந்திருந்தாரு. நம்ம இப்போ ஹையஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் வேர்ல்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல அமைஞ்சிருக்கு. இதோடைய ஆல்டிடியூட் ஹைட் பாத்தீங்கன்னா 4440 மீட்டர்ஸ் இல்லைன்னா 14,567 ஃபீட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸை முதல்ல ஆகஸ்ட் 2011 டல் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீநகர்ல தான் ஓபன் பண்ணாங்க. இது காஷ்மீர்ல அமைஞ்சிருக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியால ஃபர்ஸ்ட் வந்தது பாத்தீங்கன்னா கொல்கட்டால 1727 வந்திருக்கு. நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 23,344 போஸ்ட் ஆஃபீஸ் தான் இருந்துச்சு. இப்ப க்ளோஸ் டு அரௌண்ட் 1,60,000 போஸ்ட் ஆஃபீஸ் அவைலபிள் இன் இந்தியா. ஜிபிஓ அப்ப இருக்கிற டைம்ல ஜிபிஓ பாத்தீங்கன்னா 3 பிரசிடென்சிஸ்ல தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இருந்தது கொல்கட்டால 1774 இருந்துச்சு. அதுக்கடுத்து சென்னையில 1786 இருந்துச்சு. அடுத்து மும்பைல 1793 ஜிபிஓ வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. நம்மளுடைய பிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் மொத்தம் இந்தியால பாத்தீங்கன்னா 6 இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்தது பாத்தீங்கன்னா பிடிசி சஹரான்பூர். இது வந்து யூபில ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் தொடங்கின டேட் பாத்தீங்கன்னா 2 ஏப்ரல் 1951 தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து இருக்கிற அபிஷியல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா பஞ்சாப், டெல்லி, யூபி அண்ட் ராஜஸ்தான். அதுக்கடுத்து பிடிசி வடோதரா வந்துச்சு. அது வந்து குஜராத்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து பிடிசி மைசூர் கர்நாடகால அமைஞ்சிருக்கு. அடுத்து பிடிசி தர்பங்கா பீகார்ல அமைஞ்சிருக்கு. பிடிசி மதுரை நம்ம தமிழ்நாடுல அமைஞ்சிருக்கு. பிடிசி கவுஹாத்தி அஸ்ஸாம்ல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிடிசில மொத்தம் 6 பிடிசில ஒவ்வொரு பிடிசியும் நெய்பர்ஹுட் ஸ்டேட்ஸ் வந்து கவர் பண்ணுது. இப்போ யூபில இருந்தது வந்து 1951 வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து குஜராத் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்தாங்க. அதுக்கடுத்து கர்நாடகா, அடுத்து பீகார், அடுத்து தமிழ்நாடு, அடுத்து அஸ்ஸாம். இதுல கர்நாடகால இருக்கிற மைசூர்ல இருக்க பிடிசி பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா அண்ட் கேரளா ஸ்டேட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதே பிடிசி மதுரையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளால ஹாஃப் போர்ஷன் ஆஃப் கேரளாவும் நம்ம பிடிசி மதுரைக்கு வந்து வராங்க. இது தொடங்கினது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 1981 தான் நம்ம பிடிசி மதுரை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பிடிசி வந்தது வந்து சஹரான்பூர் யூபி. ராக்கன்பா நம்மளுடைய நேஷனல் போஸ்டல் அகாடமி அப்படின்னே சொல்லலாம். இத ஒரு அபெக்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்னு சொல்லலாம். இப்போ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்கனைசேஷன் சார்ட்டை பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் போஸ்ட், டிஜி போஸ்ட், சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் இப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா. யாரெல்லாம் வந்து ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் அதாவது எஸ்எஸ்சி மூலமா எழுதி வராங்களோ அவங்க எல்லாருமே இந்த ராக்கன்பால தான் வந்து ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காசியாபாத்ல உத்தரப்பிரதேஷ்ல அமைஞ்சிருக்கு. இதை ஃபர்ஸ்ட் போஸ்டல் ஸ்டாஃப்ஸ் காலேஜ் இந்தியா PSCI அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருந்துச்சு. இது 1977 இது உள்ள வந்துச்சு. இங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் அபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து இங்கதான் ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் சஞ்சார் பவன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தக் பவனுக்கு மாத்தினாங்க. இப்போ அமைஞ்சிருக்கிறது பாத்தீங்கன்னா காசியாபாத் யூபியில தான் இருக்கு.
போஸ்டல் ஸ்டாஃப் காலேஜ் இந்தியா இது எப்போ ராக் அண்ட் பா அப்படின்னு மாறுச்சுன்னா நவம்பர் மாசம் 1ஆம் தேதி 2011 அமைஞ்சிச்சு. அடுத்து நம்மளுடைய வேர்ல்டு போஸ்டல் டே, அந்த நேஷனல் போஸ்டல் வீக் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக், அதுக்கப்புறமேலு 9th அக்டோபர்ல இருந்து 15th அக்டோபர் வரைக்கும் நேஷனல் போஸ்டல் வீக் அப்படின்றது கொண்டாடுறோம். அது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு போஸ்டல் டே வந்து அக்டோபர் 9th வந்து கொண்டாடுறதுனால அந்த வீக் ஃபுல்லாவே நம்ம நேஷனல் போஸ்டல் வீக் அப்படின்னு கொண்டாடுறோம். யுனிவர்சல் போஸ்டல் யூனியன் ஒரு யூனியன் இருக்குது. இது வந்து பென் சுவிட்சர்லாந்துல ஹெட் குவார்டர்ஸா ஆப்ரேட் பண்ணி 9th அக்டோபர் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க 1874ல. அதனாலதான் நேஷனல் போஸ்டல் வீக் வந்து அந்த டேட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்டிங்ல 21 கண்ட்ரீஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா 192 கண்ட்ரீஸ் வந்து இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்ல இணைஞ்சிருக்காங்க. இதுல இந்தியா எப்போ இணைஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 1, 1876. 2 வருஷத்துலயே நம்மளும் ஜாயின் பண்ணியாச்சு. நேஷனல் போஸ்டல் டே எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த டேவே அக்டோபர் 10th வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் அப்படின்னு ஏசியால இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு யூனியன் ஆரம்பிச்சாங்க. அதான் ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன். இது ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்டர்ஸா மணிலா பிலிப்பைன்ஸ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1961. பட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1962 ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம 1973ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து இந்த ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இதுல மொத்தம் 32 கண்ட்ரீஸ் இருக்காங்க. இது இப்போ ஹெட் குவார்டர்ஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா பேங்காக், தாய்லாந்துல இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும்போது எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் அப்படின்னு கேட்டா நம்ம ஹெட் குவார்டர்ஸ் மணிலா பிலிப்பைன்ஸ் சொல்லணும். இப்போ எங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் கேட்டாங்கன்னா பேங்காக், தாய்லாந்துன்னு சொல்லணும். இப்போ நம்ம வந்து சிலபஸ்க்குள்ள போக போறோம். இப்போ இவ்வளவு நாள் பார்த்தது வந்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா போஸ்ட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் கைடு, பிஓ கைடு சொல்லக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் கைடு தான் பார்க்க போறோம். இதுதான் சிலபஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? பிஓ கைடு வந்து பாத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் கஸ்டமருக்குள்ள கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறதா போஸ்ட் ஆஃபீஸ் கைடு. பிஓ மேனுவல் அப்படின்னு சொல்றது அபிஷியல்ஸ்க்கு உள்ள ரூல்ஸ் கொடுக்கறதா பிஓ மேனுவல். இதுல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இருந்துச்சு. பார்ட் 4 கதையை நான் கடைசியா சொல்றேன். பார்ட் 1ல பாத்தீங்கன்னா இன்லைன் போஸ்ட்க்கு ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு கவர் ஆகும். பார்ட் 2ல ஃபாரின் போஸ்ட்டுக்குள்ள எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகும். பார்ட் 3ல இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா லிஸ்டும் வந்துடும். ஆஸ் லைக் நைட் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே அதுல கவர் ஆயிடும். பார்ட் 4ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேவிங் ஸ்கீம், ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னு சொல்லக்கூடிய எல்லா சேவிங் ஸ்கீம்ஸும் வந்துடும். பட் ஆனா ஆஃப்டர் சிபிஎஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன் இப்ப நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஓபன் பண்ணா இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்களால பே பண்ண முடியும். ஸோ அந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறமேலு பார்ட் 4 வந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு பார்ட்டா இன் டீடைலா நம்ம வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்க. நம்ம எம்டிஎஸ் எக்ஸாம்ல நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்து நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.